வணக்கம். சிவன் மாந்திரீகம். இந்த மாந்திரீகத்தில் முட்டை மாந்திரீகம் செய்து தரக்கூடிய பாதிப்புகள், செய்யக்கூடிய பாதிப்புகள் எப்படி இருக்கும்? முட்டை மாந்திரீகம். இந்த முட்டை மாந்திரீகமே வியாதிகளை வர வைப்பதுதான். வியாதிகளை வர வைத்து ஒருத்தரை கடுமையாக கஷ்டப்படுத்தி அழிப்பதுதான். இந்த முட்டை மாந்திரிகத்தில் கருங்கோழி இருக்கு பார்த்தீங்களா, கருப்பு கோழி, கன்னி கோழியில கூட சில மாந்திரிகத்தை செய்ய முடியும். ஆனா அது உதிர காட்டேரி, கருப்பண்ணசாமி, முனேஸ்வரன், இப்படி இவங்களுக்காக செய்யக்கூடியது கருப்பு கோழியால, கன்னி கோழியால சில மாந்திரிகம் அவங்களுடைய ரகசிய மந்திரங்களை வச்சு செய்து வெற்றி பெறலாம். இதுல என்ன வெற்றி பெறது? அடுத்தவங்களை அழிக்கிறதுக்காக செய்யறதுல வெற்றி என்ன கிடக்குது, செய்யலாம். சரி, இந்த முட்டை மாந்திரிகன்றத உடலில் வியாதிகளையும் கடுமையான தீராத நோய்களையே உருவாக்கி அழிக்கிற வேலை தான். அஷ்டகர்மமே அழிக்கிறது தானே. எது நல்லது இருக்குது? அப்படி இருக்கும்போது ஒரு மனிதனுக்கு உடல் முழுவதும் வியாதிகளை உருவாக்குறது இந்த முட்டை மாந்திரிகம் தான். இதுக்கு ஒரு ரகசியம் இருக்கு. சிற்றண்டத்தை வைத்து பேரண்டத்தையும் அழிக்கலான்றது. இது பேரு சிற்றண்டம். இந்த சிற்றண்டத்தை வைத்து தலையில் தீராத தலைவலியை உருவாக்கலாம், ஒத்த தலைவலியை உருவாக்கலாம். இதுவே ஏவல் பொம்மை செய்து கூட செய்ய முடியும். ஆனா முட்டையில உடனுக்குடனாக வேலையை செய்யும். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, முட்டைக்குள்ள கரு இருக்கு. இப்ப அந்த முட்டையில ஒருத்தருடைய உருவ படத்தை வரைஞ்சி, ஆணா இருந்தா ஆண், பெண்ணா இருந்தா பெண், அவங்களுடைய உருவ படத்தை வரைஞ்சி அந்த முட்டையில முன்பக்கம் உருவ படத்தை வரைகிறாங்க. அவங்களுடைய உருவத்தை வரைகிறாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா, பின்பக்கம் அவங்களுடைய பேரு, அம்மா பேரு எழுதிடுவாங்க. அவங்களுடைய போட்டாவும் பயன்படுத்துவாங்க. இதுக்கு காலடி மண், தலைமுடி, அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா அவங்களுடைய வேர்வை துளிப்பட்ட அந்த வேர்வை வாடை இருக்கக்கூடிய துணி தேவையில்லை. வெறும் போட்டோவும் பேரு, அம்மா பேர் இருந்தாவே போதும். உடம்பெல்லாம் வியாதிகளை உருவாக்கலாம். அதாவது ஒரு மனுஷனுக்கு கிட்டவே போக முடியாத அளவுக்கு துர்நாற்றம் அடிக்கக்கூடிய பல வகையான கொடூரமான வியாதிகளை உருவாக்குறது இந்த மாதிரி சிற்றண்டத்தை வச்சுதான். இதுல இருந்து குணப்படுத்துறது ஒவ்வொரு பதிவா போட்டுக்கிட்டே வர்றேன். முடிந்த அளவுக்கு நீங்க பார்த்துனே வாங்க. இப்ப இது எப்படி செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா, கன்னி கோழி முட்டையா இருந்தா, அது கருப்பு கோழியா இருந்தா கொடூரமான பாதிப்பு இருக்கும். அது கேட்டீங்கன்னாக்கா கரப்பான் போன்ற நோய்களை உருவாக்க முடியும். அதுல எப்படி கரப்பான் போல, குஷ்டரோகம் போல, அதுக்கப்புறம் சொறி சிரங்கு, இல்ல உடம்பெல்லாம் கட்டி வர்றது, தலையில செய்யறாங்கன்னா தலையில மட்டும் வரும். ஒரு மனிதனை நிலை குலைய வைத்து, அழகை குலைத்து, அவங்க வாழ்க்கையில அவங்களுடைய உருவப்படத்தை அவங்கள பார்த்து அருவருக்கத்தக்க வகையில கஷ்டப்பட்டு மரணிக்கக்கூடிய அளவுக்கு பாதிக்க கொடுக்கும். சொல்லும் போது பயமா இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, இது எதுக்காக செய்யறாங்கன்றத நான் சொல்லிடுறேன். ஒருவருக்கு உழைப்பு பலம், ஒருவருக்கு தன்னுடைய திறமை பலம், ஒரு சிலருக்கு ஏமாத்துறது பலம், ஒருத்தருக்கு பொய் சொல்றது பலம், ஒருத்தருக்கு உண்மை பேசுறது பலம், ஒருத்தருக்கு நீதி, நேர்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுன்னு வாழறது பலம். இது எல்லாமே வெறுத்து வாழக்கூடியது ஒரு சில பலம். ஒரு சிலருக்கு தன்னுடைய உடலையே பலமாக வச்சுக்கிட்டு அவங்க மற்றவங்களுக்கு நன்மையும் செய்யறவங்க இருக்காங்க, தீமையும் செய்யறவங்க இருக்காங்க. உடல் பலம் என்பது கேட்டீங்கன்னாக்கா, அது ஒரு தவறான வழியில் தான் போகும். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, நான் பலசாலின்னா என்ன? 4 பேர் அடிக்கிறது, திட்டுறது, மற்றவங்களை கொடுமைப்படுத்துறது, இல்ல அடுத்தவங்களை ஏமாத்தி வாங்கி திங்கிறது, அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி வாழறது இல்லையா? இது உடல் பலம், மன தைரியத்தில் செய்யக்கூடியது. இன்னும் சிலர் என்ன பண்ணாங்கன்னாக்கா,
நீ அழகா இருக்கிறதுனால தானே இவ்வளவு ஆட்டம் ஆடுறன்ட்டு இந்த மாதிரி செய்திருவாங்க. அநேகமா அழகா இருக்கிறவங்க வந்து கேட்டீங்கன்னாக்கா அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தொல்லை கொடுக்கறதுனால தான் செய்வாங்களே தவிர, மற்றபடி வந்து கேட்டீங்கன்னாக்கா அழகை குலைக்கக்கூடியது தான் இது. அழகை குலைக்கிறது மட்டும் இல்லை, ஒரு மனுஷனை செதில் செதிலாக தன்னைத்தானே வருத்தி கொண்டு அழிக்கக்கூடிய அளவுக்கு பாதிப்பை கொடுப்பது தான் இந்த முட்டை மாந்திரிகம். சர்வசாதாரண சொல்லிட்டோம் இது முட்டை மாந்திரிகம்னு. அவ்வளவு கொடுமையா இருக்கும். ஆனா இது யாருக்கு செய்யணுன்ற விதி பிரகாரம் பாத்தீங்கன்னாக்கா அழகா இருக்கிற ஆணுக்கோ பெண்ணுக்கோ செய்யக்கூடாது. இந்த உடல் வலிமையை வைத்து தைரியத்தை வச்சு மற்றவங்களை ஏமாத்தி அவங்கள கஷ்டப்படுத்தி அவங்கள கண்ணீர் வடிக்க வச்சு அவங்களுடைய பொருளையும் பணத்தையும் மண்ணையும் பெண்ணையும் பிடுங்கக்கூடியவங்களை கொடுமையாக கொள்ளக்கூடியதுதான் இந்த முட்டை மாந்திரிகம். சாதாரணமா சொல்லிட்டோம் முட்டை மாந்திரிகம்னு எவ்வளவு கொடுமை இருக்குது பாருங்க. இது என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்போ ஊருக்குள்ள ஒருத்தன் ஊரை ஏமாத்துறவன், வீட்டை ஏமாத்துறவன், காட்டை ஏமாத்துறவன், சொத்தை ஏமாத்துறவன், பெண்களை ஏமாத்துறவன்னு ஆணோ பெண்ணை யாரோ ஒருத்தர் இருப்பாங்க. ஆணா இருந்தா ஆணுக்கு துணையா பெண் இருப்பாங்க, பெண்ணா இருந்தா பெண்ணுக்கு துணையா ஆண் இருப்பாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க எங்க ஊர்ல. ஒரே ஒருத்தன் தான் அங்கிறான், ஊர்ல இருக்கிற எல்லா குடும்பத்தையும் கெடுத்து நாசம் பண்ணி உக்காந்துக்கிறான். அவனை பார்த்தாவே எல்லாமே கொஞ்சம் அச்சமும் பயமும் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியப்பா. அவனை பெத்தவங்க கூட ஒரு பெண் தானே. அப்போ அந்த கொடூரமானவனை பெற்றெடுத்தவங்களும் ஒரு பெண் தானே. அவங்கள வந்து வளர்க்கும் போதே அவங்களுக்கு சில விஷயத்துங்களை சொல்லி இருக்க மாட்டாங்க. இவங்களும் அப்படி இருந்திருக்கலாம், இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்திருக்கலாம். அப்படிப்பட்டவங்கள சிறுக சிறுக அந்த ஊரே அவங்கள என்ன ஆட்டம் ஆடின, எத்தனை பேரை நீ கஷ்டப்படுத்தின, எத்தனை பேரை கொடுமைப்படுத்தின, எத்தனை பெண்களை நீ ஏமாத்தின, எத்தனை ஆண்களுடைய ரத்தத்தை உதிரத்தையும் நீ குடிச்சு வாழ்ந்துன்னு சொல்லி பல பேர் அவங்கள வந்து மனசுக்குள்ளவே இல்ல வெளிப்படையாவும் பேசி இன்னா கதியா இறக்குறான் பாரு, இன்னா கதியா இருக்கிறான் பாரு, இன்னா கதியா இறக்க போறான் பாருன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கொடுமைப்படுத்தக்கூடியது தான் இந்த முட்டை மாந்திரிகம். இப்ப இந்த மாந்திரிகத்தை எப்படி செய்வான்னு கேட்டீங்கன்னாக்கா, இதுக்கு வந்து சொன்ன காலடி மண்ணம் எதுவும் இல்லை, அதெல்லாம் இருந்தா இன்னும் பவரை செய்திடலாம். கருங்கோழி முட்டையா இருந்தா கன்னிக்கோழி முட்டையா இருந்தா இன்னும் அதிகமா வேலை செய்யணும் சொன்னேன் இல்லையா. வியாதியை உருவாக்குறதுக்கு முதல்ல வந்து ஆணா இருந்தா ஆண் உருவம், பெண்ணா இருந்தா பெண் உருவம். சரி, பெண்களுக்கு ஏன் செய்யறாங்க கேட்டீங்கன்னாக்கா, சண்டை ஊருப்பட்டு சண்டையெல்லாம் சும்மா விட மாட்டாங்க. போறவங்களையும் விடுறதில்ல, வர்றவங்களையும் விடுறதில்ல. ஐயோ அவங்க வாயிலே நிக்க கூடாது சாமின்னு சொல்றாங்க இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு சண்டைக்காரங்க வீட்டை தேடி சண்டை போடுறது, வீட்டுக்குள்ள போய் சண்டை போடுறது, ஆணை வந்து ஒரு பெண்ணு ஆணுன்னு கூட பார்க்காம அவங்க மேல வந்து துஷ்பிரயோகம் செய்யறது, அடிக்கிறது, தவறான வார்த்தைகளை பிரயோகம் படுத்துறது, அசிங்கமாக பேசுறது, இப்படியெல்லாம் ஒரு சிலர் இருக்காங்க இல்லையா. அவங்களையும் இப்படிதான் அழிப்பாங்க. முதல்ல எப்பேற்பட்ட பலசாலியோ தைரியசாலியோ கொடூரமானவனா இருந்தாலும் 2 இடத்துல தான் கை வைப்பாங்க இந்த முட்டை மாந்திரிகத்துல. ஒன்னு கால், இன்னொன்னு தலை. மற்ற இடத்துல மாந்திரிகம் தெரிஞ்சவங்க கை வைக்க மாட்டாங்க. எப்பவுமே காலில் கைய வைக்கணும்னா, காலை வந்து அவங்கள முறிக்கணும், உடைக்கணும், எடுக்கணும்னாக்கா தலையில தான் கைய வைக்கணும். தலையில வந்து தலைப்பகுதியில வந்து இந்த முட்டையில வந்து கரு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. அந்த கரு என்ன பண்ணுவாங்கன்னா இதை எழுதி அப்படியே என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னாக்கா, இதுல இன்னொரு மாதிரி இருக்குது, தனிப்பதிவா போடுறேன். இதை அப்படியே என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னாக்கா, இந்த முட்டையில அவங்களுடைய உருவ படத்தை எழுதிட்டு அதுல அவங்களுடைய புகைப்படத்தையும் அங்க வச்சுட்டு, இதுக்கு வந்து பன்றியோட மலமும் முள்ளும் அதோட சேர்த்து இதுக்கு பன்றியோட உதிரமோ இல்ல கருங்கோழி இல்ல ஆணா இருந்தா சேவல், பெண்ணா இருந்தா முட்டை வைக்காத பெட்டக்கோழியா இருந்தா இது மிக கொடூரமா வேலை செய்யும். அதை வச்சு என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னாக்கா, ஒரு மண் பாத்திரத்துல எத்தனை பேர் தொல்லை கொடுக்குறாங்களோ, ஒருத்தர் 2 பேர் இல்ல ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு கூட்டமா சுத்திக்கிட்டு இருப்பானுங்க, இல்ல கூட்டமா சுத்திக்கிட்டு இருப்பாங்க. இவங்களை வந்து என்ன பண்ண அவங்களுடைய உருவ படத்தை எல்லாம் எழுதி அவங்க பின்னாடி அவங்க பேரை எழுதி, அவங்க அம்மா பேரை எழுதி, அவங்க இருக்கிற ஊரு பேரை எழுதி, இதுக்கு பன்றியோட முள்ளு மலம் இல்லையா அதெல்லாம் கிடைக்குமா, முள்ள மண்டு இதெல்லாம் கிடைக்குமானாக்கா முள்ளு கிடைக்கும்.
தாராளமாக கிடைக்கும். அது மாந்திரிக்காரங்க அதை வந்து கட்டாயமாக வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லை முள்ளு கிடைக்கலன்னு கேட்டிங்கன்னாக்கா இருக்கவே இருக்கு சண்டாலக்கரு, இல்லைன்னா எட்டி தைலம். அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா குழி தைலம், இல்லைன்னாக்கா ஐங்கோல மை, இதை வச்சு செய்திடலாம். இல்லைன்னாக்கா இதுக்கு தேத்தான் பேக சேரா கொட்டையெல்லாம் வச்சு அது வந்து தனியாக வந்து ஒரு குடி தைலம் மாதிரி போட்டு எடுத்து அதை போட்டு முடிச்சு விட்டுடலாம். இதை செய்து அதில் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னாக்கா 3 ஓட்டை போடுவாங்க ஒரு தலைப்பகுதியில். தலைப்பகுதியில் 3 ஓட்டையை போட்டு அந்த 3லயே வந்து 3 முள்ளு அடைப்பாங்க. அடைச்சிட்டு அந்த 3 முள்ளு அடைக்கிறதுக்கு அவங்க பேரை வந்து ஒரு காரிய தகடுல வந்து எழுதி அதுக்கு உண்டான மந்திரத்தை சொல்லி அதுக்கு உண்டான அவங்க பேரையெல்லாம் அதுக்குன்னு கட்டம் கட்டி அதில் வேலையை செய்துட்டு அந்த முட்டையில வந்து 3 ஓட்டை போடுறாங்களே தலைப்பகுதியில், அதில் அந்த தகுடை போட்டுருவாங்க. அதோட சேர்த்து கற்பூரம், அதோட சேர்த்து இந்த பன்றியோட சில பொருட்களையும் சேர்த்து அதோட உதிரத்தையும் வச்சு அதில் வச்சு என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னாக்கா இதை வந்து எருக்க குச்சியால வேக வைப்பாங்க. அப்படி இல்லை எட்டி குச்சியால வேக வைப்பாங்க. இல்லை இந்த எட்டி மரத்தினுடைய விதை காயெல்லாம் இருக்கு இல்லையா, அதை வச்சு அப்படியே கீழே பிறப்பி மண் பாத்திரத்தை பெருசா வச்சு அதுக்கு கீழே கற்பூரத்தை போட்டு அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அந்த விறகுகளை அடிக்கி அதுக்கு மேல வச்சுட்டு அதுக்கு மேல இந்த முட்டையை வச்சு எரிச்சு சாம்பல் ஆக்குவாங்க. இந்த முட்டை எரிஞ்சு சாம்பல் ஆகணுமா? ஒருத்தரா 2 பேரா 3 பேரா 10 பேர் 10 பேர் சாம்பல் ஆகுறாங்க. கஷ்டப்பட்டாதான் முடியும், ஈஸியாவே முடிஞ்சிடுமா? அப்படி அதை எரிச்சு அதை என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னாக்கா இதவ முதல்ல அவங்க எங்கெல்லாம் நடமாடி மற்றவங்களுக்கு தொல்லை கொடுக்குறாங்க பாருங்க அந்த பாதியில எல்லாம் போட்டுருவாங்க. அவங்க வீட்டு வாசல்லையும் எரிச்சு அந்த சாம்பலை போட்டுருவாங்க. அவங்களுடைய முடிஞ்சா மேல கூட தருவாங்க, கிட்ட பேசுற மாதிரி போய் கூட கை கூட கொடுத்துருவாங்க, மேல போட்டுருவாங்க, எதானோ பண்ணிட்டு வந்துருவாங்க. அதை பண்ணிட்டு வந்தாங்கன்னாக்கா ஒண்ணு அவங்க செய்தது கொடூரமான பாதகமாக இருந்தா இந்த சொல்லுவாங்க 4 பேர் பார்த்துட்டு இவள மாதிரி அட்டூழியமோ அக்குரமமோ செய்தா இந்த மாதிரி தான் சாவாங்க, இந்த மாதிரி தான் கஷ்டப்படுவாங்க, இந்த மாதிரி தான் அவங்க வந்து அலைவாங்கன்றத ஒரு ஊரே அவங்கள பார்த்து திருந்தணுன்றதுக்காக செய்யக்கூடியது தான் இந்த மாந்திரிகம். இப்போ வேதங்கள் என்பது பல வகையில இருந்தாலும் அதர்வன வேதத்தில் இருக்கக்கூடிய மாந்திரிக ரகசியத்துல இதுவும் ஒண்ணு. மாந்திரிகத்தில் வந்து கடுமையான பாதிப்புகளை தருவதில் வந்து ஒரு மனுஷனை கொல்றது கூட மாரணம் செய்யறது கூட ஈஸி தான். ஆனா வியாதி பாதகத்தை வர வச்சு கொல்றதாட்டம் ஒரு கொடுமை இருக்கு பாத்தீங்களா? கண்ணு முன்னாடியே அவங்க நரகத்தை கண்ணால பார்த்து கடவுளை பார்த்து இறைவா யார் அந்த பாதிக்கப்பட்டவங்க அந்த பாதிக்கப்பட்டவங்க அவங்களுடைய வாயாலே இறைவனை பார்த்து இந்த உயிர் எதுக்கு சாமி, இந்த உயிரை எடுத்துக்குன்னு சொல்லிட்டு மன்றாடி கேட்டா கூட உயிர் போகாத அளவுக்கு கொடுமை செய்யக்கூடியதான் இந்த முட்டை மாந்திரிகம். இப்போ ஒரு மாந்திரிகத்தை செய்யறோம்னா அதுக்கு சில மந்திரங்கள் இருக்கும், சில மாந்திரிக ரகசியங்கள் இருக்கும். காளி மாந்திரிகம் ஒன்று போட்டிருக்கேன், மயான காளி மாந்திரிகம்னு. அதுக்கும் ஒரு மந்திரத்தை சொல்லல, இதுக்கும் ஒரு மந்திரத்தை சொல்லனாக்கா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு மந்திரத்தை சொல்லனாக்கா இது 100க்கும் 200க்கும் 300க்கும் மேற்பட்ட பதிவா போறதுனால மாந்திரிகங்கள் செய்யும் போதும் சொல்லும் போதும் சில மந்திரங்கள் சொல்லுவாங்க. நீங்க எந்த தெய்வத்தையோ எந்த விக்கிரகத்தையோ எந்த சாமியை நீங்க வணங்குறீங்களோ அவங்களுடைய மந்திரத்தையும் அவங்களுக்கும் சில மாந்திரிக குறிப்புகளுக்கு அதை பயன்படுத்தினா போதும். எப்பவுமே மாந்திரிகத்தை செய்யணும்னு கேட்டீங்கன்னாக்கா நீங்க கத்துக்கிட்ட நீங்க முதல்ல ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் மந்திரத்தை சொல்லாது. உங்களுக்கு ஏற்கனவே பதிவு போட்டிருக்கேன். அதான் கேட்டீங்கன்னாக்கா குரு மந்திரத்தை எப்படி சொல்லணும். முதல்ல சொல்ல வேண்டியது கணபதி மந்திரம். கணபதி மந்திரம் எத்தனை மந்திரம் இருக்குது? உங்களுக்கு பிடிச்ச ஒரு மந்திரம் தான் போதும். அப்படி வந்து கேட்டீங்கன்னா அந்த மந்திரத்தங்களை சொல்லி அதுக்கப்புறம் நீங்க பயன்படுத்தி செய்துட்டு வந்தீங்கன்னாக்கா இன்னும் நல்லா இருக்கும். சரி, கொடூரமாக அழிக்கக்கூடிய மந்திரங்கள் ஒரு மந்திரத்தை மட்டும் சொல்றேன், முடியுமா அப்பப்போ சொல்லிக்கிட்டே வரேன். அந்த மந்திரத்தை நீங்க சொல்லிக்கிட்டே வாங்க. அழிக்கிறதுக்கு தான் நிறைய பேர் விரும்புவாங்க, வளர்க்கறதுக்கு எதையுமோ விரும்ப மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு மந்திரம் இருக்கு. காளி மாந்திரிகத்துக்கும் செய்யலாம். மற்றபடி வந்து கேட்டீங்கன்னா அங்காளம்மா, நாகாளம்மா, சோட்டானி பகவதி, இல்லைன்னு கேட்டால் பகவதி மாந்திரிகம், மலையாள மாந்திரிகம், எதுக்குமே
இந்த மந்திரத்தை பயன்படுத்தலாம். சரிங்களா? சரி, ஒரு மந்திரம் ஒன்று சொல்றேன், நீங்க அதை கேட்டு பயன்படுங்க. ஓம் சங்கிட்ட கண்ணி சமத்துருவி அங்கிட்ட காலை இங்கிடாதே குதறிய பள்ளம் நல்லா கேட்டுக்குங்க. சொல்லக்கூடிய மந்திரத்துங்களை நீங்க மனப்பாடம் பண்ணீங்க. ஓம் சங்கிட்ட கண்ணி சமத்துருவி அங்கிட்ட காலை இங்கிடாத குதறிய பள்ளம் குளவிய வாயம் விரித்த தலையுடன் எதிரியை நோக்கிப்பார். தலையை திருகு கையை முறி காலை வழி ரத்தத்தை குடி குடலை பிடுங்கு நரி நரி நசி நசி நரி நரி நசி நசி எரி எரி மரி மரி வசி வசி சிம்பட் ஸ்வாக. இந்த மந்திரத்தை நீங்க 1008 முறை உரு போட்டு இந்த மாதிரி கொடுமையானவங்க செய்யுங்க. சும்மா வரவங்க போறவங்க இந்த மந்திரத்தை சொல்ல மாட்டேன் நானு, அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. இருந்தாலும் மற்றவங்களை அழிக்கும் போது ஒரு மாந்திகரா இருக்கிற நீங்க இதை செய்துட்டு வந்தீங்கன்னாக்கா என்னைக்குமே ஒரு மனிதனுக்கு வாழ வழி காட்டுறது நல்லது. மற்றவங்களை ஏமாத்தி பிடிங்கி அடிச்சு சாப்பிட்டு வாழற அவங்கள அழிக்கிறதுக்கு இந்த வேலை செய்தாவே போதும்னு சொல்லி இன்னொரு நல்ல மாந்திரிக பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.